இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் சுயம்பு லிங்கமாக அருள்பாலித்து வரும் அருள்மிகு வழித்துணை பன்னீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்க இருக்கிறோம். இந்த ஆலயமானது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயம் என்று கூறப்படுகிறது. இந்த இறைவன் பெயர் வழித்துணை பன்னீஸ்வரர் என்றும் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ளதால் நதிப்புறம் என்றும் ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜ நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் அனைவரின் உதவியுடன் அன்னதான கூடம் அமைத்து அன்னமிட்டு பசியாற்றியதால் இந்த ஊருக்கு பசி ஆற்றூர் என்றும் அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அதுவே மருவி தற்போது ஆத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. வழித்துணை பன்னீஸ்வரர் சுவாமியை வணங்குவதற்காக ராஜராஜ சோழன் மற்றும் புத்த புதிய மன்னன் ஆகியோர் வருகை புரிந்துள்ளனர். அதற்கு பிறகு கோவிலுக்கு தானமாக இடமும் பசுக்கன்று மற்றும் தங்க நாணயமும் கொடையாக அளித்து சென்றனர் என்று குறிப்பு இங்குள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கும் தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. சுவாமியின் அருளால் நித்திய பூஜை காசி தீர்த்தத்துடன் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த தீர்த்தத்தை உட்கொண்டால் சகல விதமான நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவன் யாராலும் உருவாக்கப்படவில்லை, புற்று மண்ணால் உருவானவர் என்று கூறப்படுகிறது. இந்த இறைவன் வெண்மை நிற தோற்றமுடன் இடதுபுறம் வளைந்து காணப்படுகிறார். இந்த ஆலயமானது பல ஆண்டுகளுக்கு முன்னர் சுவாமியின் திருமேனி முற்புதற்கு நடுவே இருந்தது. ஓம் நம சிவாய. உலகம் யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம், நம் நெஞ்சில் என்றும் சிவமயம். காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள், எங்கும் சிவனை காணுங்கள் என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள், என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். திங்கள்
கோவிலுக்கு முன் தலைவிருட்சமாக பனைமரமும் அக்னி தீர்த்த குளமும் அமைந்திருப்பதாக செவிவழி செய்தி உள்ளது. ஒரு பசுவிற்காக மூதாட்டி ஒருவர் இந்த இடத்தில் நின்று வேண்டுதல் செய்தார். மறுநாளே அந்த பசு ஒரு கன்றை ஈன்றது. தன் வேண்டுதல் நிறைவேறியதற்காக மூதாட்டி சிதிலமடைந்த இந்த கோவிலை சீரமைக்க துவங்கினார். ஆனால் பணியை முழுமையாக முடிக்க இயலவில்லை. மூதாட்டியின் கனவில் தோன்றிய இறைவன் வேண்டுதலை நிறைவேற்றும்படி கூறினார். ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி தூய்மைப்படுத்தும் போது வெண்ணிறமாக இறைவன் காட்சி அளித்தார். அதன் பிறகு பொதுமக்கள் வழிபாட்டை தொடங்கினர் என்பது ஆலயத்தின் தல வரலாறு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நம சிவாயவே, நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும், கைலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும். நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும், கைலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும். மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும், மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும். மகிமையாளும் திருமுகம் மனதில் நின்று பேசும். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள், அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள். அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள், அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள். அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள், அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள். அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள், அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நெறி
அறிய வைக்கும் வேத மந்திரம், வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். நீதி நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம், வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன், ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன். அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம், அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம். ஓம் நம சிவாயா, 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 ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. உலகம் யாவும் சிவமயம், உலகம் யாவும் சிவமயம். உள்ளம் தானே அம்பலம், மலர்கள் தூவும் நறுமணம். நம் மனதில் அதுவே சிவமணம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம். மலர்கள் தூவும் நறுமணம். நம் மனதில் அதுவே சிவமணம். நம் நெஞ்சில் என்றும் சிவமயம். காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள். காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள். காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள். காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள். ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள். ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள். எங்கும் சிவனை காணுங்கள், என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள். என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம். மலர்கள் தூவும் நறுமணம். நம் மனதில் அதுவே சிவமணம். சூடும் திருமுடி என்றும் அன்பர் நாடும் திருவடி. திங்கள் சூடும் திருமுடி என்றும் அன்பர் நாடும் திருவடி. வேதம் கேட்கும் அருள் செவி என்றும் வீணை மீட்டும் விரல் நுனி. வேதம் கேட்கும் அருள் செவி என்றும் வீணை மீட்டும் விரல் நுனி. நாதன் மேனி பேரொளி அதில் பாதி கொண்டாள் ஈஸ்வரி. நாதன் மேனி பேரொளி அதில் பாதி கொண்டாள் ஈஸ்வரி. கூத்தன் பார்வை முழுமதி அவன் கோவில்
நிம்மதி. அவன் கோவில் நிழலே நிம்மதி. உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம். மலர்கள் தூவும் நறுமணம், நம் மனதில் அதுவே சிவமணம். என்றும் சிவமயம், நெஞ்சில் என்றும் சிவமயம், நெஞ்சில் என்றும். நமச்சிவாயா. வழித்துணை பனீஸ்வரர். இந்த கோவில் நாங்கள் 10 வயசுலேருந்தே பார்த்துட்ருக்குறோம். இது வந்து முதல்ல புல் அடைஞ்சி முள்ளெல்லாம் மூடி கண்ணுக்கு தெரியாமையே இருந்தார். அதுக்கப்புறம் நாளடைவில் அதாவது செந்தில் சிவா அவர்களாலும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் அவர்களாலும் இதை வந்து புதுப்பித்து வெளியில் எடுத்து கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. அதுலேருந்து 12-13 வருஷமாக இங்கே சிறப்பாக எல்லா பூஜையும் நடந்துன்னு இருக்குது. பிரதோஷம், சங்கட சதுர்த்தி எல்லாமே நடக்குது. இந்த கோவிலில் வந்து எல்லாரும் எல்லா வேண்டுதலும் வச்சுட்டு போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு எல்லாமே பிரார்த்தனை நிறைவேறி வருது. எங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டிருந்தோம். இந்த சிவன் அருளால் 2 குழந்தையாக கிடச்சிது. எல்லாருக்குமே நல்லது நடக்குது இந்த ஊரில். இது வந்து துவங்கி வச்ச நாள்லேருந்து சிறப்பாக பூஜை நடந்து எல்லாரும் நல்லா இருக்கிறோம். குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம் எல்லாம் நடக்குது இந்த கோயிலில். நாங்களும் எங்கள் மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டணும், அதுவும் நடந்தது. குழந்தை பிறக்கணும்னு வேண்டணும், அதுவும் நடந்துடுச்சு. எல்லாம் இந்த கோயிலில் எல்லா ஸ்தலங்களும் கோசாலையும் இருக்குது. வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு இது பூஜை பண்ணுவோம், கோமாதா பூஜை பண்ணுவோம். எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க. எல்லாம் நல்லா நடக்கும். எங்கள் மாமியார் காலந்து இந்த கோவில் இருக்குது. ரொம்ப சிறப்பாக நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துன்னு அவங்களுக்கு வேண்டியதை வந்து நடத்திடுவோம். உங்கள் வேண்டுதெல்லாம் நடத்தி வைப்பார் இந்த ஈஸ்வரர். இவரை நம்புங்க. எல்லாம் இதை சுற்றி 7-8 சிவாலயம் இருக்குது. இந்த எல்லாம் நல்லதே நடக்கும். நன்மை நமச்சிவாயம். என்னோடய நேட்டிவ் வந்து திருப்பூர். நான் திருப்பூர்லேருந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு இந்த கோயில் வந்து வீட்டுக்கு பக்கத்துலையாகவும் இருக்குது. வந்ததுலேருந்து நான் இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டே தான் இருக்கேன். கோயிலே வழித்துணை பனீஸ்வரர்னு சொல்லுவாங்க சாமியை. அவர் வழித்துணை பனீஸ்வரராக இல்லாமல் நான் வாழ்க்கைக்கே துணையாக வர மாதிரி தான் நான் இங்கே வந்த நாள்லேருந்து எந்த ஒரு டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது கூட இவரை கும்பிட்டுட்டு தான் போவேன். அதே போல் எந்த ஒரு வேலை நான் என்னுடைய ஸ்கூல் விஷயமா எங்கே போனாலும் வழித்துணை பனீஸ்வரரை கும்பிட்டுட்டு தான் போவேன். இத்தனை நாளும் என்னை நல்லபடியாக தான் இந்த ஊரில் வச்சுருக்கு கடவுள். அதனால் இதே போல் இவரை நீங்களும் எல்லோரும் வழிபட்டு அவருடைய ஆசையை பெறும்படி கேட்டுக்கிறேன். இந்த கோவிலோட பேர் வந்து வழித்துணை பனீஸ்வரர். எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எப்படி இருந்ததுன்றது பார்த்தா கோயிலே தெரியாது. ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா அப்படியே பழஞ்சு அந்த ஓட்டமுள் கொக்கிலாம் இருக்கும். அதை பார்க்கவே நமக்கு ஒரு பயமாக இருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பொதுமக்கள், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இங்கேருந்து ஒரு 4-5 பெரியவங்களாம் இருந்து கூட இருந்து ஒத்துழைச்சி அதுக்கப்புறம் அந்த கோயிலை புதுப்பிக்கலான்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாம் புதுப்பிச்சதுனால தான் இப்போ ஒரு இதுவாக இருக்குது. இதை எல்லாருமே பார்க்குறோம், நிறைய பேர் வராங்க. இதுக்கு முக்கியமான என்ன காரணம்னு கேட்டால், இந்த கோயிலோட வேண்டுதல் நிறைவேற்றுறது என்னென்னு பார்த்தா, ஒன்று கல்யாண பாக்கியம், இன்னொன்று குழந்தை பாக்கியம். இங்கே வந்து நல்ல எண்ணத்தோடு நல்ல சேர்ந்து சாமி கும்பிட்டா அது கண்டிப்பாக நிறைவேறும். அதுதான் இந்த கோயிலோட பெருமை. இது 3500 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான அந்த கோவில். இது சுயம்பான லிங்கம். இது
கைலை வாசன் கோலங்கள் காலை மாலை இரவுகள் எங்கள் கைலை வாசன் கோலங்கள் காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள் காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள் ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள் ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் ஈசன் பேசும் பாஷைகள் எங்கும் சிவனை காணுங்கள் என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள் என்றும் இந்த கோவிலில் பல சித்தர்கள், பல அருளாளர்கள், ஆதீனங்கள் பல காலமாக திருக்கோவிலில் தங்கியுள்ளனர். பல தொண்டுகளும் செய்துள்ளனர். ஆதிசங்கரர் கங்கை தீர்த்தத்தை வழித்துணை பனீஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு ஒரு மண்டலம் வழங்கியதால் அவர் பூரண குணமடைந்ததாகவும் செவிவழி செய்தி உள்ளன. இந்த ஆலயத்தில் தீர்த்தம் வழங்கும் நடைமுறை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த ஆத்தூர் வழித்துணை பனீஸ்வரர் ஆலயம் மற்றும் அங்கு நடந்த ருத்ர அபிஷேகத்தையும் தரிசிக்கலாம் வாருங்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கைலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும். நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கைலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும். மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும். மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும். மகிமையாளும் திருமுகம் மனதில் நின்று பேசும். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள். அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள். அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள். அன்புமயமான சிவம் தூய மெய்ப்பொருள். அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள். அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள். ஓம் நம சிவாய
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம், வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். நீதி நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம், வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம். ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன், ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன். அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம், அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம். ஓம் நம சிவாயா, 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 ஓம் நம சிவாயா.